வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக வாழ்க்கை மலர்லேருந்து சுவாமிஜியோட சப்ஜெக்டாக வினை பயன் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கோம். வினை பயனே தேகம் கண்டாய் அப்படி சொல்கிறாங்க. அதாவது வினை அப்படின்னாவே ஒரு செயல். அப்போ அந்த செயலுக்கேற்ற விளைவை நாம் அனுபவித்து தான் ஆகணும். அப்போ நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலுமே சரி, அப்போ நம்ம நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். அப்போ தப்பு செய்யும்போது அந்த தவறுக்கும் நாம் காரணமாகும். அதான் சொல்லுவாங்க, வினை பயனே தேகம் கண்டாயின்வாங்க. வினை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையாக சொல்லுவாங்க, பழவினை புகுவினை அப்படின்வாங்க. அப்போ அதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், இருள் சேர் இருவினை சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புகழ்ந்தார் மாட்டு அப்படின்வாங்க. இறைவனை சேரா இறைவன் அப்படின்னா, இருள் சேர் அப்படின்னா இறைவனை அடையிறதுக்கு நமக்கு தடையாக இருப்பது ரெண்டு வினை பயன்தான். அப்போ பழவினை அப்படின்னா நமக்கு முன்னோர்கள் செய்தது, புகுவினை என்றால் நாம் செய்தது, எண்ணம் சொல் செயலாளர். சரி, சுவாமிஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம கூர்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு செயலுக்கு ஏற்ற விளைவு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு புலன்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதனோட ஆயுள் காலத்துக்கு சொற்பம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட எல்லையுடையது. அப்போ அந்த எல்லையில் சில செயல்கள் செய்யும்போது நீண்ட காலத்திற்கு பிறகு என்ன பண்ணுங்க, அப்போ அந்த விளைவு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது இருக்கக்கூடிய அதுவரையில் இருக்கக்கூடிய அந்த அறிவை நீடித்து பார்க்கவோ வயதை கூட்டி பார்க்கவோ போக முடியாது. இப்போ நான் செஞ்ச செயலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விளைவை நான் தான் செய்ய முடியும், நான் தான் அனுபவிக்க முடியாது. அப்போ நம்ம முன்னோர்கள் செஞ்ச நல்வினையும் இருக்குது, தீவினையும் இருக்குது. நல்வினை காரணமாக தான் நம்ம இன்னைக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ அவங்க தெரியாமல் செஞ்ச தவறோ இல்லை நான் தெரியாமல் செஞ்ச தவறோ நம்ம சில உடலில் நோய், உள்ளத்தில் கலங்கம், வாழ்க்கையில் சிக்கல் வரதான் செய்யும். அப்போ நம்ம அவங்க செயல் முடிக்க முடியாதது தான் நம்ம என்ன பண்ணுறது அருட்பெறாட்டல் அப்படின்னா நம்ம மூலமாக செயலுக்கு எடுத்து வருது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண அறிவு நிலையில் இருக்க ஒரு மனிதன் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முனையை விட்டுட்டு இன்னொரு முனையை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. நான் என்ன செஞ்சேன், நான் என்ன தப்பாக செஞ்சேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் செய்த தவறுக்கு தான் விளைவாக நாம் இன்று அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் சிறப்பு. அப்போ அதான் சுவாமி சொல்றாரு, செயலிலே விளைவாய் தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க தவறிழித்து பின் பரமனை வேண்டுவதால் அப்படின்னு. செயலிலே விளைவு இருக்கு, அப்போ தெய்வ ஒழுங்கு அதுதான். ஆனால் என்ன பண்ணுறோங்க, நான் அதுக்கு காரணம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ எந்த எண்ணத்தால் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறு கடுகளவு கூட நம்ம துரோகமோ இல்லை தப்போ நினைக்கக்கூடாது. முரண்பாடு இருக்கக்கூடாது. உடலுக்கும் உயிருக்கும் மனதிற்கும் தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த உறவு நேரடியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு துன்பம் கிடையாது. எண்ணம் ஒரு பக்கம், உடல் ஒரு பக்கம், செயல் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்ல நம்ம என்ன பண்ணுறோங்க, அங்கே துன்பம் தான் காரணமாக அமையும். அந்த நிலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுங்க, தெளிவாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எந்த செயல் செஞ்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நாங்கள் விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும் அப்படின்னு பழமொழின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏற்கனவே செய்த செயலுக்கு ஏற்ற விளைவு தான் நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். அப்போ இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா அப்படின்னா எந்த நேரத்தில் நமக்கு கிடைக்குமோ அது கண்டிப்பாக அமையும். அப்போ நல்வினை காரணமாக நம்ம இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்க வாழ்க்கை செய்யாதுன்னு கிடையாது, தெரிஞ்சே தெரியாமலும் செஞ்ச தவறுக்கும் நம்ம அதையும் நம்ம உடலில் நோய், உள்ளத்தில் கலங்கும், வாழ்க்கையில் சிக்கல்ன்றதை நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அப்போ அந்த நிலை வராமல் நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா தவம் தான். அப்போ தவம் செய்ய 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 நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொள்கிறோம். அப்போ தூய்மைப்படுத்த தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த நிலை போயிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே நம்ம துன்பம் வந்தாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட எண்ணப்பதிவில் மீண்டும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம சங்கல்பம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்காக தான் பிறவி எடுத்துக்கிறோன்றதே நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பேங்க்கு போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன சொல்கிறாங்க, நாமினி யார் அப்படின்றாங்க. நம்ம எதை வச்சாலுமே சரி, பேங்க்குன்னு கிடையாது, எங்கே போனாலுமே உங்களுக்கு நாமினி யாருன்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா ஏன்னா இவங்களோட முடிக்க முடியாத ஒரு செயலோ ஏதோ ஒன்று தான் அவன் அடுத்து வரக்கூடிய அடுத்தவங்க அதுக்கு காரணமாக அமைவாங்க. அந்த நிலையில் நம்ம அந்த நாமினியாக இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்வினை மட்டுமே செய்யக்கூடிய தன்மையாக நாம் எடுத்துக்கிறோம். அதுதான் ஒரு பாடலை திருமூலர் சொல்லிப்பார், திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இலைப்பினை நீக்க இரு வழி உண்டா.
கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் துணையாமேன்னு சொல்லிப்பார். அப்போ விளைக்கும் தவம் அறம் துணையாமன்னா திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி. ஒரு கடல் எப்படி அந்த கரை தெரியாதோ அதுபோல் கடல் ரொம்ப பெருசு. அப்போ இந்த கரையிலேருந்து நான் அந்த கரைக்கு போனால் அவ்வளோ பிறவி எடுத்து நம்ம வந்திருக்கிறோம். அப்போ தீர்வுறு தோணி, ஒரு தோணி நான் தரேன் என்ன அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா துடுப்பாக இருக்கக்கூடியது தவம் அறம் துணையாமின்னு சொல்லியிருக்காங்க. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒரு மரம் வளர்ந்துனா உடனே கிளை வரும். அப்போ நம்மளோட அடுத்த பிறவி என்பது சொல்வது நம் குழந்தைகள் தான். அப்போ நான் என்ன செஞ்சாலுமே அது என்னோட குழந்தைகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்ல நான் என்ன பண்ணுங்க, அந்த செயல் இறைவன் கொடுத்த வாழ்க்கையை நான் சிறப்பாக வாழணும்னா எனக்கு நான் முரண்பாடு இல்லாத வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த தவம் அறம் வாழ்க்கை எப்படி பறவைக்கு 2 சிறகுகள் போல அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா தவம் என்பது நமக்கும் அறம் என்பது மற்றவர்களுக்கும் சமுதாயத்துக்கும் அப்படின்றது செஞ்ச வாழ்க்கை வாழ்ந்தோன்னா இந்த வினை பயனை அனுபவித்து இந்த தீர்த்துட்டு இறைநிலை அடைவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு மனவளக்கலையில் அனைவருக்கும் சொல்லித்தராங்க. உலகம் புறாவும் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாமும் நமது அன்பு குடும்பமும் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பளித்து இறைநிலைக்கும் குருவருக்கும் இதுகாலம் சேவையும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.